திருமாவளவனுக்கு தங்கர் பச்சான் வைத்த கோரிக்கை சிக்கலில் மாட்டி தவிக்கும் திமுக. பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மயிலாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்ளும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தமிழ்நாட்டையே கதிகலங்க வச்சிருச்சு. 57 பேர் இந்த நிமிடம் வரைக்கும் பலியாகி இருக்கிறாங்க. 140க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்று காலை கூட 5 பேர் மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறாங்க. பலி எண்ணிக்கை உயரக்கூடுமோ என்கின்ற அச்சத்துல மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் மிகப்பெரிய அளவிற்கான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நேற்று முன்தினத்திலிருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனங்களை எழுப்பி ஒட்டுமொத்த சாராயத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த சூழலில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நேற்று மாலை வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அங்கே பலியான 57 பேரும் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். சாராயத்தை காய்ச்சி வித்தவதா குற்றச்சாட்டக்கூடிய குற்றவாளி கண்ணுக்குட்டி என்பவன் வீட்டுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய படம் இருக்கு, திமுக ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருக்கு. அவன் திமுக அனுதாபி, விசிக ஆதரவாளர் என்று அந்த பகுதி மக்களால சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. சந்தேகம் வலுவடையக்கூடிய சூழ்நிலையில பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்த பின்பாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வாயே திறந்தார். இதிலும் வேங்கை வயல் போல வேடிக்கை பார்க்கிறாரா என்று மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்களே என்ற அச்சத்தோடு அவர் களத்துக்கும் வந்திருந்தார். இந்த சூழ்நிலையில திருமாவளவன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து போடப்பட்ட ட்விட்டர்ல எக்ஸ் வலைத்தளத்துல அதை ரீட்வீட் செய்து பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக களமிறங்கியவரும் எழுத்தாளரும் இயக்குனரும் விவசாயியுமான இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய தங்கர் பச்சான் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பலியான 57 பேரும் உழைக்கும் மக்களுடைய உயிர் அங்க பலியாகி இருக்கு. இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு காரணமானவர்கள் 2 திமுக எம்எல்ஏக்கள் என்ற சந்தேகத்தை அந்த மக்கள் எழுப்புறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இந்த விஷயத்திலாவது உண்மையாக இருந்து திமுகவை கேள்வி கேட்டால் அந்த மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கு பதவி கொடுத்த அந்த மக்களுக்கு உண்மையாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த 2 எம்எல்ஏக்களையும் கைது செய்யப்பட வேண்டும், அமைச்சர் முத்துச்சாமி பதவி விலக வேண்டும் என்று எந்த சமரசமும் இன்றி திமுகவை பார்த்து பட்டியல் சமுதாய மக்களால் இன்றைக்கு பதவி அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய திருமாவளவன் கேள்வி கேட்கணும் என்று தங்கர் பச்சான் வலியுறுத்தி இருக்கிறார். ஏற்கனவே பல சங்கடத்துல சிக்கி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு இது மேலும் ஒரு சிக்கலா அமைஞ்சிருக்கு. கள்ளச்சாராயம் காட்சி வித்தவ விசிக ஆதரவாளர், திமுக அனுதாபின்னு சொல்லப்படுது. வேற யார் மீதும் பழி போட முடியாத வண்ணம், அவருடைய சாதியும் தேட முடியாத வண்ணம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு திருமாவளவன். இதே வேற ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா சாதி மேல குற்றச்சாட்டை சுமத்தியை விட்டுட்டு திசை திருப்பி இருப்பாரு. ஆனால் இத என்ன பெரிய வேதனைன்னா, திமிரி எழுவோம்னு பேசி வந்த திருமாவளவன் இந்த விஷயத்துல பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாரு என்கின்ற வேதனை. வேங்கை வயல்ல மலம் கலந்த தண்ணீர் விஷயத்துல மௌனம் காத்தாரு. கள்ளக்குறிச்சியில 57 பேர் பட்டியல் சமுதாய மக்கள் தான். பலியான பின்பாகும் வேடிக்கை பார்க்கிறாரே என்ற ஆதங்கமும் கோபமும் இன்றைக்கு பட்டியல் சமுதாய மக்களிடம் இருந்திருக்கு. இவருக்கா பதவி கொடுத்து இவர் பின்னாலே அணிதிரண்டு நம்ம இத்தனை ஆண்டு காலம் நம்மளுடைய காலத்தை வீண் செஞ்சிட்டோம் அப்படி என்கின்ற ஆதங்கத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அதை சமூக வலைதளங்கள்ல பல இடங்கள்ல பார்க்கவும் முடியுது. இந்த சூழ்நிலையில வன்னியர் மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் ஒன்றுபட்டு இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று கனவு காணக்கூடிய, அதற்காக பாடுபடக்கூடிய ஒரு படைப்பாளி தங்கர் பச்சான் திருமாவளவன் அவர்களுக்கு வைத்த கோரிக்கை என்பது மிகப்பெரிய அளவுல கவனிக்கப்பட வேண்டியதா மாறி இருக்கு.
திமுகவை எப்படி காப்பாற்றுறது என்று சிந்திக்கிறதை விட்டுட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க உள்ள உண்மையான குற்றவாளிகளை சிக்க வைக்கும். அந்த 57 பலியையும் நீங்க உசுரா கூட கருத வேண்டாம், உங்களுக்கான ஓட்டாவது கருதுங்க. அந்த இடத்துல 2000 சுச்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு. அதுல 1444 வாக்குகள் திமுகவுக்கு தான் விழுந்திருக்கு. காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கூட்டணின்னு சொல்லப்படுது. அவ்வளவு விசுவாசமான மக்களுடைய வாயில இன்னைக்கு விஷசாராயத்தை ஊத்தி கொண்டிருக்கானுங்க. இதற்கு கூட கேள்வி கேட்காமல் போயிடுவாரா திருமாவளவன்? ஆனால் அந்த இடத்துல பாமகவுக்கு வெறும் 11 ஓட்டு தான் வந்திருக்கு. நல்ல வேளை அங்க ஓட்டு ஊழல். பாமக கள்ளச்சாராயத்திற்கு எதிரானவர்கள் என்பதை அந்த 11 ஓட்டுகள் நிரூபிச்சிருக்கு. 11 ஓட்டுகள் நிரூபிச்சிருக்கு. முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய கருணாபுரம் காலனியில இந்த 11 ஓட்டும் என்பது இந்த கள்ளச்சாராய கும்பலுக்கு எதிரான ஓட்டு. அப்ப அந்த 1444 ஓட்டும் அந்த கள்ளச்சாராயத்திற்கு ஆதரவாகவும், மிச்சம் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஒரு 7 ஓட்டும் போதிருக்கு. இப்படியான விசுவாசிகள் விஷம் குடிச்சு செத்தாலும் கண்டுக்க மாட்டான. இனியும் நீங்கள் காலத்தை கடக்க முடியாது. உங்கள் முகத்திரை கிழிஞ்சு தொங்குது. உங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டிய நேரம் இல்லை இது. உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர் இன்று மாலை விக்கிரவாண்டியில திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போறாரா? என்ன ஒரு கொடுமை பார்த்துக்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு கொஞ்சமேனும் நெஞ்சில் ஈரம் இருந்தால், கொஞ்சமேனும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இருந்தால் திமுகவை எதிர்த்து கேள்வி கேளுங்கள். இல்லைன்னா போன வருஷம் மரக்காணத்துல 13 பேர் செத்தான். இந்த வருஷம் கள்ளக்குறிச்சியில 57 பேர் சாவறான். அடுத்த வருஷம் எங்க எவன் சாவான்னு தெரியாது. போன வருஷம் திமுக இதே சொன்னிச்சு, இனிமேல் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு சொன்னாங்க. இந்த வருஷமும் என்ன சொல்றாரு? அதே இரும்பு கரம் கொண்டு அடக்கும். அடுத்த வருஷம் 200 பேர் செத்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்களா என்பதை சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு ஒரு நாளாவது உண்மையாக இருப்பது போலாவது வேஷமாவது போடுங்க. நன்றி.